Praise be to God. இன்றைய தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இந்த வசனம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே. விதைக்கிறவனுக்கு விதை, விதைக்காம உட்காந்து சோம்பேறியா உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு விதையை கொடுத்தா என்ன பண்ணுவான்? அது என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியாது. சோ காட் கிவ்ஸ். யார் அதை விதைக்கிறானோ அவனுக்கு விதையை கொடுக்கிறாரு. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். உங்க வயிறுல பசி வர்றதுக்கு முன்னாடியே உங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும். குழந்தை அழுகிற பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது அது இந்த ஹாஃப் அன் ஹவர் ஆன உடனே அதுக்கு ஆகாரம் தேவைப்படும் அப்படின்றது அந்த தாய்க்கு தெரியும். அது போல பசி உங்களுக்கு உருவாகிறதுக்கு முன்னவே உங்களுக்கான ஆகாரத்தை, அது ஆத்தும பசியாக இருந்தாலும் சரி, அது சரீரமான பசியாக இருந்தாலும் சரி, அதை கொடுப்பதற்கு நம்ம தேவன் போதுமானவரா இருக்கிறார். அதுக்கு அடுத்த பாட்டு பாருங்களேன். உங்களுக்கு விதையை அளித்து நீங்க போய் விதைக்கிறீங்க, அதை பெருக பண்ணி, அதை விளைச்சலை நன்றாக பெருக பண்ணி உங்கள் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். என்ன விளைச்சல்? நீதியின் விளைச்சல். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, நிலத்தை விழுதிருக்கீங்க, அதுல பயிரிட்டு இருக்கிறீங்க, விதை விதைத்திருக்கிறீங்க, அதன் பலனுக்காக நீர் பாய்ச்சுகிறீங்க, அதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் போடுறீங்க, பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. சோ அது நீதியான ஒரு வேலை. அந்த நீதியின் விளைச்சலை உங்களுக்கு வர்த்திக்க பண்ணுவார். நீங்க இது விதைக்கிறதுக்கு மட்டும் ஊமை இல்ல. நீங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கிறது ஒரு விதை. நீங்கள் அதற்காக பாடுபட்டு வேலை அதுக்காக இரவும் பகலும் அமர்ந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கறது ஒரு விதை, விதைக்கிறதுடைய அனுபவம். அதனுடைய பலனை தேவன் உங்களுக்கு வர்த்திக்க செய்வார். வேலை தேடுகிறவர்களுக்கு அதனுடைய பலனை தேவன் வர்த்திக்க செய்வார். வேற தேவைகளோடு அதை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அதன் பலனை தேவன் வர்த்திக்க செய்வார். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் இன்றைக்கு எதை தேடுகிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு வர்த்திக்க செய்வாராக. Have a nice day. God bless you. Amen.